மார்ச் 20, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. எல்லா சூழ்நிலைகளிலும் கோபம் கொள்ளாமல் நிதானமாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Be calm in all situations without getting angry. Receive God's blessings. பிலிப்பியர் 4:11. Philippians chapter 4:11. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்த பவுல் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறார். திருப்தியான ஜீவியம் என்பது நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிச்சயமாய் கொண்டு வரும். போதும் என்ற திருப்தியில் வாழ்ந்த பவுல் அது அளித்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டார். தேவனுடைய சர்வ வல்லமையை விசுவாசிப்பவர்கள் மாத்திரமே எந்த சூழ்நிலைகளிலும் மன திருப்தியாக இருப்பார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. I have learned to be content whatever the circumstances. My dear brothers and sisters, Paul, who lived a contented life, says, I have learned to be a contented in whatever situation I am in. The contented life will always bring full joy and peace for sure. Paul, who lived in contentment, received the joy and peace it gave. Only those who believe in God's word be content in all circumstances. May the Lord himself bless you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. அந்த நாளிலும் கர்த்தாவே நோடு கூட இணைந்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அவருடைய வாழ்வின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீ சந்தித்து அவளை வழிநடத்துகிறதான கிருபையிலுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. கொடாகோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் நீ தந்த நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே அப்பா, நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே எந்த நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பவுலை போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே அப்பா ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நாங்கள் எங்களுடைய சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையும் நாங்கள் ஆண்டவரே அப்பா நிதானத்தை இழந்து விடாதபடிக்கு கோபத்தை கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் அப்பா எப்பொழுதும் மனரம்யமாய் எல்லாவற்றிலும் ஆண்டவரை இருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக நீ தருகிறதான சந்தோஷத்தை நீ தருகிறதான நம்முடைய சமாதானத்தை நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை ஆண்டவரே அப்பா அண்டிக் கொள்ளுகிற நம்முடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிற நம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே மன திருப்தியாய் வாழும்படியாக நீர் அவர்களை ஆசீர்வதித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது கூட தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் எந்தெந்தமான தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த தேவைகளை எல்லாம் நீ கர்த்தர் நீ சந்தித்து அவர்களுக்கு அதை ஆண்டவரை முடித்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளை நம்முடைய கருத்துக்கு நேராக ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே மிக சிறப்பாக நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்கள் தேர்வுகளை எழுதும்படியாக நல்ல ஞானத்தோடு எழுதும்படியாக நல்ல வெற்றி அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவளோடு நம்முடைய கரம் இருந்து அவளை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியான தாமை பொறுப்படுத்திக் கொள்ளும். பலவீனத்தின் மத்தியிலே கர்த்தாவே ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலனையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் நீ தந்து அவளை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நீரோடு கூட இருந்து அவளை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வரப்போகிற ஆண்டவரே நாடாளுமன்ற ஆண்டவரே தேர்தலுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். கர்த்தர் விரும்புகிறவர்கள் ஆண்டவரே உண்மை உள்ளவர்கள் கர்த்தருக்காக ஆண்டவரே அப்பா வைராக்கியமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள்
ஆண்டவரே தலைவர்கள் ஆண்டவரே இந்த நாட்டை ஆளுகை செய்யும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்டதான வாசல்களை ஆண்டவனை ஆண்டவரே திறந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிற தலைவர்கள் ஆண்டவரே அப்பா பிரித்தாள்கின்ற ஆண்டவரே பேதமைகள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே எல்லா மக்களையும் அரவணைத்து ஒன்றாய் கூடுகின்ற தலைவர்கள் ஆண்டவரை எழும்பி உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக அப்பா இந்த தேசத்தை ஆளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா எந்த விதத்திலும் ஆண்டவரே கலவரங்களோ பிரச்சனைகளோ ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஒடுங்கி போய் ஆண்டவரே அப்பா மனிதர்கள் ஆண்டவரே வேற்று கருத்தோடு வாழாதபடிக்கு கத்தாவே எல்லாரும் ஒற்றுமையோடு வாழும்படியாக ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே கர்த்தருக்குள்ளாக ஒன்றிணைந்து வாழும்படியான ஒரு சூழ்நிலை உண்டாகும்படியாக ஆண்டவனை கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஆண்டவரே அரசியல் தலைவர்களை அப்பா எங்கள் தேசத்திற்கு என்று நீர் தந்து நீர் வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 கொடாகோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா இன்னுமா நாங்கள் கேட்க மறைந்த அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதம் கொடுக்கும் பிள்ளைகளுக்கு தந்து நீர் வழிநடத்தியுள்ளோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களுடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை அவர்கள் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களுடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக பதிலை தருவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நலப்பிதாவே, ஆமீன்.